ஸோ இந்த கோவிட் ஃபேஸ் வந்து எப்படி இருந்தது? ஸோ வாஸ் தட் அவ்ளோ டிஃபிகல்ட்டா இருந்ததா? இப்போ இப்போ ஓரளவுக்கு நார்மல் நெனைக்கிறேன். ஸோ அந்த கோவிட் ஃபேஸ் பத்தி. கோவிட் வந்து இதுதான் ஆக்சுவலா எப்படி சொல்லுவாங்க, கோவிடுக்கு முன் கோவிடுக்கு பின்னு தான் நம்ம எல்லாரோட லைஃப்பும். அது எப்படி போச்சு நம்ம இந்த 2, 3 ஆமா. வருஷம் கடந்தோன்றது ஐ திங்க் ஒரு பெரிய கேஸ் ஸ்டடி ஃபார் எவ்ரிபடி. மை ஹார்வெஸ்ட்டோட ஸ்டோரியில எப்படி வந்துச்சுன்னா, நாங்க கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷத்துல கோவிட் வந்துருச்சு. ஓகே. ஸோ உங்களுக்கு அது டீம் பெருசா இருந்திருக்காது. ஸ்ட்ராங் அத்தியாவசிய தேவையினால கம்பெனி ஷட் டவுன் பண்ணல. ஓகே. ஸோ இப்போ ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹேட் டு க்ளோஸ் டவுன் பிஸ்னஸஸ். அந்த டைமில் வந்து ஆல்மோஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் டீ ஷாப் ரன் பண்ணுற ஃப்ரெண்ட் வந்து ஹேட் டு க்ளோஸ் 16, 17 ஸ்டோர்ஸ். இன்னொருத்தவங்க வந்து ஃபுட்டில் இருந்தவங்க, மார்க்கெட்டிங் கம்பெனிஸே இல்லை, கம்பெனிக்கு யார் நீ மார்க்கெட்டிங் பண்ணுவேன்ற மாதிரி எவ்ரிபடி சிவியர் கிரைசிஸில் இருந்தாங்க. எனக்கு தேங்க்ஃபுல்லி மை பிஸ்னஸ் வாஸ் ரன்னிங் ஏன்னா எசென்ஷியல் சர்வீஸ். ஆமா. பட் ஆனால் எனக்கு ஃபார்மர் கிட்டேருந்து லாஜிஸ்டிக்கெல்லாம் எல்லா ஊர்லேருந்து கொண்டு வரணும். எங்களுக்கு ரோட்டில் தான் காலியாக காற்று மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ லாஜிஸ்டிக்கலி இதுவாக இருந்துச்சு. கஸ்டமர்ஸும் எல்லாமே போய் தொடக்கூட மாட்டாங்க. டெலிவரி பண்ணால் எப்படி நம்மளை மதிப்பாங்க. ஸோ வில் தே ஆர்டர் ஆர்கானிக் மட்டுமா வாழ்ந்தாலே போதுன்றப்ப யார் ஆர்கானிக்கு. ஸோ நிறைய சேலஞ்சு. அதுவும் இல்லாமல் ரூல்ஸ் வேறு கவர்மெண்ட் இன்னைக்கு இ பாஸ் வேணும்னு வாங்க, நாளைக்கு வேணான்னு வாங்க, நாளைக்கு இவங்களுக்கு வேணும்னு வாங்க. அப்படிங்கிறப்போ த அடாப்டபிலிட்டி ஆர் ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு.